இந்த ஆராதனையிலும் நாங்கள் பாடுகின்ற பாடலை ஆசீர்வதிங்க. சங்கீதத்தின் பகுதியை ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளைகள் சொல்லுகிற தங்க வசனங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. எங்க சபையில் ஜீவனுள்ள சாட்சிகள் எழும்பட்டும் ஆண்டவரே. ஆவியானவரே மை துதிக்கிறோம். காணிக்க வேளையிலும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு கொடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிற ராஜா. செய்தி வேலைக்காரனுடைய சமூகத்தில் வருகிறோம். செய்தி கொடுக்கிற தாசரை மறைத்து ஆவியானவர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் எங்கள் இதயத்துக்கு ஏற்ற மன்னாவை என் தெய்வம் தரப்போகிற கிருபைக்காய் இரக்கங்களுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையை கேட்டது மாத்திரமல்ல, அந்த வார்த்தைக்கு எங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அதன்படி நாங்கள் நடக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுங்க. இறுதி ஜெப வேளையும் ஆசீர்வதிங்க. ஆரம் முதல் முடிவரை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. தேவ பிரசன்னம் எங்கள் மத்தியில் இறங்கி வந்ததற்காய் உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம். கோடி நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆராதனை மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உலகம் எங்கும் நடக்கிற சகல ஆராதனையும் ஆவியானவர் பொறுப்பெடுத்து வழி நடத்துமாறு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என்னாலுமே துதிப்பார் என் ஆத்துமாவே, நீ என்னாலுமே துதிப்பார். என்னாலுமே துதிப்பார் என் ஆத்துமாவே, நீ என்னாலுமே துதிப்பார். இந்நாள் வரை நீ உன்னதரால் செய்த, இந்நாள் வரையிலே உன்னதரால்
கைவிட்டிடுவாரோ பேர் சொல்லி அழைத்த தேவன் பேர் சொல்லி அழைத்த தேவன் உன்னை மகிமைப்படுத்திடுவார் உன்னை மகிமைப்படுத்திடுவார் உன்னை உண்டாக்கினவர் உன்னை சீரசித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார் உன்னை உண்டாக்கினவர் உன்னை சீரசித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார் எந்த தேங்கும் உன்னை ஒன்றும் செய்யாதே எந்த தேங்கும் உன்னை ஒன்றும் செய்யாதே பலவீனனாவதில்லை இல்லை இல்லை சுகவீனம் தொடர்வதில்லை இல்லை இல்லை பலவீனமாவதில்லை சுகவீனம் தொடர்வதில்லை சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை எந்த சாபம் உன்னை அணுகுவதில்லை எந்த சாபம் உன்னை அணுகுவதில்லை உன்னை உண்டாக்கினவர் உன்னை சீரசித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார் உன்னை உண்டாக்கினவர் உன்னை சீரசித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார் எந்த தீங்கும் உன்னை ஒன்றும் செய்யாதே எந்த தீங்கும் உன்னை ஒன்றும் செய்யாதே வியாதிகள் வருவதில்லை இல்லை இல்லை வாதைகள் தொடர்வதில்லை இல்லை இல்லை வியாதிகள் வருவதில்லை வாதைகள் தொடர்வதில்லை ஆண்டுகள் முடிவதில்லை ஆண்டுகள் முடிவதில்லை அவர் கிருபையோ விலகுவதில்லை அவர் கிருபையோ விலகுவதில்லை உன்னை உண்டாக்கினவர் உன்னை சீரசித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார் உன்னை உண்டாக்கினவர் உன்னை சீரசித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார் எந்த தீங்கும் உன்னை ஒன்றும் செய்யாதே எந்த தீங்கும் உன்னை ஒன்றும் செய்யாதே யாக்கோபு என்னும் சிறுபூச்சியே எல்லாம் எழுந்திருந்து பாடுவோம். நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ எதற்கும் பயந்து விடாதே யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ எதற்கும் பயந்து விடாதே என்னை உண்டாக்கினவர் உன்னை சேரசித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார் உன்னை உண்டாக்கினவர் உன்னை சேரசித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார் எந்த தீங்கும் உன்னை ஒன்றும் செய்யாதே 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 யாக்கோபு என்னும் சிறுபூச்சே நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ எதற்கும் பயந்து விடாதே யாக்கோபு என்னும் சிறுபூச்சே நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ எதற்கும் பயந்து விடாதே கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன். எனக்கு உமக்கு கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடு காத்தீர். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற்காலத்திலே களிப்புண்டாகும். வசிக்கப்படவில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் என்னை பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான்
கலங்கினவனானேனே. நான் குழியிலே இறங்குகிறேன். நாமம் உண்டு. குழியை மைத்துளித்து சத்தத்தை அமைக்குமோ. கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து என்மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாறப்பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டைகளை களைத்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். சேர்ந்து வாசிப்போம். என் தேவனாகிய கர்த்தாவே, என்றென்றைக்கும் துதிப்பேன். ஆமென். கடைசி 2 வசனங்களை மீண்டும் சேர்ந்து வாசிக்கலாம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாறப்பண்ணினீர். என் கிருபை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டைகளை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். ஆமென். கிருபை தான் நம்மை தாங்கி நடத்தி வருகிறது. இந்த மாதத்தில் ஆண்டவர் இந்த வருடத்தில் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் என்ன? அதை எடுத்து வாசிக்கலாமா? ஆதி ஆமத்தின் புத்தகம் எடுத்து வாசிங்க. ஆதி ஆமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம். ஆதி ஆமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் எத்தனாவது வசனம்? 15வது வசனம் எடுத்து வாசிங்க. நான் உன்னோடு கூட இருந்து போகிற இடத்துலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது. ஆமென். அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆண்டவர் சொன்னதை என்ன செய்கிறவர்? செய்கிறவர். சொன்ன மாதிரி அவர் என்ன செய்வார்? செய்வார். நம்ம சொல்லுவோம்ல, அவர் சொன்னார், சொன்ன மாதிரியே என்ன செய்வார்? செய்வார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆண்டவர் ஸ்தோத்திரம், அவர் சொல்லிட்டு மனம் மாறுகிறவர் அல்ல, சொல்லிட்டு விட்டு விலகிறவர் அல்ல, அதை சொல்லிட்டு மறந்து போகிறவரும் அல்ல. நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன சொன்னாரோ அவைகளை ஒரு நாளில் அப்படியே நிறைவேற்றுவார். ஆமென். அல்லேலூயா. அப்போ பக்கத்தில் உள்ளவங்க கரங்களை பிடித்து சொல்லுங்க, உங்களுக்கு ஆண்டவர் சொன்னதை அவர் நிறைவேற்றுவார். இந்த பக்கம் திரும்பி சொல்லுங்க, உங்களுக்கு சொன்னதை ஆண்டவர் நிறைவேற்றுவார். அப்போ இடையில ஒரு சத்தம் கேட்டுச்சு. யாரோ சொல்லும்போது என்ன சொன்னாங்க? அதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? யாருக்காவது கேட்டதா? நிச்சயமாக. அல்லேலூயா சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். அப்போ பாருங்க, அது நிச்சயமாய் நிறைவேற்றுவார். நிச்சயமாய், ஷுவர்லி. சரியா? ஆண்டவர் மட்டும்தான் அந்த வார்த்தையை சொல்ல முடியும். வேற யாரும் என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. வேற யாரும் சொன்னாலும் நான் உதவி செய்வேன், நான் உங்களை பார்த்துக்குவேன், நான் உங்களுக்கு இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர். ஆனால் நிச்சயமாகவே உறுதியாக அவர் சொன்னதை நம்ம நம்ப முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ ஆண்டவர் சொன்னது நிச்சயமா எத்தனை பேர் நம்புகிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ நம்ம விசுவாசிக்கும் பொழுது அது நிச்சயமா என்ன செய்யும்? நடக்கும். அப்போ இந்த நாளில் ஸ்தோத்திரம், நான் சொல்லுகிற அந்த தலைப்பு என்னன்னா, அவர் சொன்னதை செய்வார். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் சொன்னதை செய்வார், செய்து முடிக்கிற ஆண்டவர். நிச்சயமாய் அவர் சொன்னதை, நம்முடைய வாழ்க்கையில சொன்னதை, நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னதை, நான் உனக்கு நடத்துவேன் என்று சொன்னதை, நான் உனக்கு கட்டித்தருவேன் என்று சொன்னதை, நான் உன்னை தாங்குவேன் என்று சொன்னதை, நான் உன்னை தப்புவிப்பேன் என்று சொன்னதை நிச்சயமாய் அவர் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். நிச்சயமாய் அவர் செய்வார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம் வேகமா எடுத்து வாசிங்க. கலாத்தியர் 3:14. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதமும் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் வாக்குத்தத்தத்தை விசுவாசத்தினாலே. ஆமென். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொன்னதை நிச்சயமா நமக்கு செய்வார். அப்படித்தானே எல்லாரும் சொன்னீங்க? நிச்சயமா செய்வார். பக்கத்தில் உள்ளவங்களும் பார்த்து சொன்னீங்க நிச்சயமா செய்வார். ஆனா அது எப்படி நடக்கும்? அது எப்படி நடக்குமா? எதன் மூலம் நடக்கும்? எதன் மூலமாக? விசுவாசத்தினாலே. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நாம இங்க கூடி இருக்கிறது எதனால கூடி இருக்கிறோம்? பாஸ்டர் வராட்டா திட்டுவார், அதுக்காகவா? சரியா? பாஸ்டர் திட்டுவார், அதுக்காகவா? சரியா? நான் இப்போ திட்டுறதே யாரும் இல்லை. ஏன்னா கூப்பிட்டு எனக்கு தான் கஷ்டமாக இருக்குது. ஏன் கூப்பிட்டு கேட்டு கஷ்டமாக இருக்குது, ஏன் வரலன்னு கேட்குறது எனக்கே கஷ்டமாக இருக்குது. அப்போ நம்ம யாருக்காகவோ அல்ல, விசுவாசத்தினாலே. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? என்ன விசுவாசம்? என் தேவன் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ அந்த ஜீவனுள்ள தேவனை நான் என்ன செய்ய போகிறேன்?
ஆராதிக்க போகிறேன். எத்தனை பேர் அப்படி வந்திருக்கிறீங்க? நான் இந்த இடத்துல வந்தது எதற்காக? ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த இடத்துல தேவன் இருக்கிறார் என்று சொல்லி? அல்லேலூயா. அப்ப பாருங்க, வேத வசனங்களை என்ன சொல்ல, 2-3 பேர், எத்தனை பேரா? 2-3 பேர் எங்க கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் நடுவில் யார் இருக்கிறாரா? நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். வேற இல்லையா சொல்லலாமா? அப்ப நமத்திலே ஆண்டவர் இருக்கிறார். ரெண்டாவது, யாராவது பரலோகத்தை பார்த்திருக்கிறோமா? யாராவது பரலோகத்தை பார்த்திருக்கிறோமா? இல்ல. ஆனா நிச்சயமாய் கர்த்தர் நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கைக்கு பிறகு அல்லது ஆண்டவருடைய வருகையில ஆண்டவர் நம்மை சேர்த்து கொள்ளும் பொழுது ஒரு அழகான ஒரு இடத்துல அவர் கொண்டு போய் சேர்க்கிறார். அல்லேலூயா. அந்த இடத்துல யுக யுகமாய் ஆண்டாண்டு காலமாய் நாம் வாழ போகிறோம். அப்போ ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவரை என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். ரெண்டாவது, அவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை என்ன செய்ய வேண்டும்? முழுவதும் நம்ப வேண்டும். அல்லேலூயா. அப்போ ஒரே ஒரு மனிதன், அது யாரு? ஆபிரகாம். அவர் ஆண்டவருடைய பிள்ளை. ஆண்டவரை விசுவாசித்தபடியினால ஆண்டவருடைய பிள்ளையாகிய ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல, புறஜாதியா இருக்கிற யாராக இருந்தாலும் ஆண்டவரை விசுவாசிச்சாச்சுன்னா, ஆபிரகாம் அசுவாசித்ததன்படியே எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதங்கள் வந்து சேர்க்கிறது. வர இல்லையா சொல்லலாம்? எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சது? ஆபிரகாம் விசுவாசித்ததுனால ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் என்ன செய்கிறது? ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல, புறஜாதியா இருக்கிற நமக்கும் ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தங்களை என்ன செய்கிறார்? வந்து சேர பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்படின்னா நாம யாரு கிடையாது? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட யூத ஜனங்கள் கிடையாது. நம்ம எல்லாருமே எப்படிப்பட்டவங்க தான்? புறஜாதியில் தான். சரியா? புறஜாதி தான். அதாவது ஆண்டவரை அறியாதவர்களா இருந்தோம். இதுல இருக்கிற நீங்க பெரும்பாலான பேரு யாரு? ஆண்டவரை அறியாதவர்களா தான். ஒருவேளை நான் கேத்தலிக் குடும்பத்தில் பிறந்திருந்தாலுமே, நானுமே சபைக்கு போயிட்டு வந்தாலுமே, நானும் ஆண்டவரை எப்படிப்பட்டதை அறியாம தான் போயிட்டு வந்தேன். சரியா? சர்ச்சுக்கு போவோம் வருவோம், பட் அது எப்படிப்பட்டதான்? ஒரு கேஷுவலாக போவோம் வருவோம், பூசைக்கு போவோம் வருவோம், அப்படிதான் செய்துட்டு இருந்தோமே தவிர அறிய வேண்டிய பிரகாரமாக ஆண்டவர் என்ன செய்யல? அறியாமல் இருந்தார். அப்படின்னா அறியப்பட வேண்டிய பிரகாரம் என்று சொன்னால் என்னன்னா, எனக்காக என் பாவத்திற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த உலகத்தில் வந்து மரித்தார். அவர் எனக்காக ஜீவனை கொடுத்தார். அவர் எனக்காக ரட்சிப்பை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவரை அறிகிற அறிவு. அல்லேலூயா. யாருக்கு இந்த அறிவு வந்து விட்டதோ, யாருக்கு இயேசு என்னை ரட்சித்திருக்கிறார், அவரை நான் விசுவாசிக்கிறேன்கிற அந்த அறிவு வந்து விட்டதோ, அவர்கள் நிச்சயமாய் தேவனை விசுவாசிக்கிறார்கள். ஆண்டவரை விசுவாசிக்கிறபடினால ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்து சேர்கிறது. அல்லேலூயா. அப்போ பாருங்க, விசுவாசிக்கும் பொழுது தேவன் நமக்கு நிச்சயமாய் எல்லாவற்றையும் செய்து முடிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அப்போ பாருங்க, இதில் ஒரு 6 காரியத்தை மட்டும் நம்ம பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். அப்போ முதல்ல என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் சொல்லிட்டாரு, ஆனா சில நேரத்தில் உடனே வரல, தாமதம் உண்டாகிறது. அப்போ பாருங்க, முதல் பாயிண்ட் என்னன்னா, தாமதம் போல் காணப்பட்டாலும் சொன்னதை அவர் செய்து முடிப்பார். ஒரு இல்லையிலே சொல்லலாமா? எப்படிப்பட்டதா? தாமதம் போல. சிலருடைய வாழ்க்கையில ஜெபம் பண்ணவொன்னா நடந்துடும். சில வாழ்க்கையில ஜெபம் பண்ணி உபவாசம் பண்ணி காத்திருந்து போராடி எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு, ஆனாலும் என்ன செய்யல? நடக்கல. சில நேரத்தில் கால தாமதங்கள் ஆகலாம். ஆனால் காலதாமதம் ஆனாலும் காலதாமதம் ஆகுதுன்னு சொல்லி அவர் செய்யாமல் போகிறவர் அல்ல. காலதாமதம் ஆனாலும் அவர் செய்து முடிப்பார். இல்லையா சொல்லலாமா? அல்லேலூயா. அப்போ பாருங்க, இது யாருடைய வாழ்க்கையில பார்க்கணும்னா, ஆதியாகம புத்தகம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 21:1. ஆதியாகமம் 21:1. கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ கர்த்தர் தாம் சொன்னபடியே, சரியா, சாராள் மேரில் என்ன ஆனார்? கடாட்சமானார். அந்த கடாட்சம் அப்படிங்கிற வார்த்தை எப்படி இருக்கு? ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கு, அப்படிதானே? கடாட்சம் என்றால் என்ன? கடாட்சம் என்றால் என்ன? ஆசீர்வாதம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் சாராள் மேல் என்ன செய்தார்?
அனுகூலமானார், ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆரம்பித்தார். அதுதான் அப்போ அல்லது நினைவு கூர்ந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அப்போ ஆனால் சாராளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், நான் இதை செய்வேன், உனக்கு ஒரு குழந்தையை தருவேன்னு சொல்லி எத்தனை வருடங்கள் ஆச்சுது? எத்தனை வருடங்கள் ஆச்சு குழந்தையை கொடுக்கும்போது? 25 வருஷம். 25 வருஷம். சிலருக்கு ஜெபம் பண்ணி 1 மாதம் கழிச்சாலே தாங்க முடியலை, 2 மாதம் ஆயிட்டுனா முடியலை, 1 வருஷம் ஆயிட்டுனா என்ன ஆகிடும்? 1 வருஷமாக ஜெபம் பண்ணுறேன். எவ்வளவு சொல்லுவாங்க? 1 வருடமாக நான் ஜெபம் பண்ணுறேன். சிலர் சொல்லுவாங்க 5 வருஷமாக நான் ஜெபம் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகிடும்? கொஞ்சம் கொஞ்சமாக விசுவாசம் குறைஞ்சி போகிற சூழ்நிலை வரலாம். ஆனாலும் ஆண்டவர் 25 ஆண்டுகள் ஆனாலும் ஆண்டவர் சொல்லிட்டார்ல, அதை நிறைவேற்றி முடித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். நம்முடைய வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் என்ன தருவேன், என்ன கொடுப்பேன், என்ன செய்வேன்னு ஆண்டவர் சொன்னாரோ அது எத்தனை ஆண்டுகள் ஒருவேளை தாமதமானாலும் அதை நிச்சயமாய் ஆண்டவர் நிறைவேற்றி முடிப்பார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னதை செய்கிறவர், அவர் சொன்னதை செய்கிறவர். அவர் பொய் உரைகிற தேவன் அல்ல, அவர் நிச்சயமாய் செய்வார். அப்போ முதல்ல நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது, அது விசுவாசித்தபடியே உரைத்தபடியே கர்த்தர் அங்கு சாராள் மீது கடாட்சமானார், அவரை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரசங்கியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. பிரசங்கி 3:4. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வேகமா எடுத்து வாசிங்க. பிரசங்கி 3:4. அழ ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு. அடுத்தது காலம் உண்டு, காலம் உண்டு. ஆமென், அல்லேலூயா. அப்போ பாருங்க, எங்க சொல்லப்பட்டிருக்கிறது, காலத்தை குறித்து அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்தில் ஒரு அழக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரலாம். அப்போ அழகுக்கு ஒரு காலம். அடுத்தது அந்த அழுகையே காலம் ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு? இல்லை, அந்த அழுகை ஒரு நாளிலே ஆனந்த கண்ணீராய் மாறும். வர இல்லையா சொல்லலாமா? அல்லேலூயா. அப்போ நம்முடைய நெருக்கம், ஒருவேளை நெருக்கத்தின் காலத்தில் நம்ம போகலாம். இதுவேளை ஒருவேளை ஒரு டிஃபிகல்ட் சிச்சுவேஷனாக இருக்கலாம், ஒரு 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 அசாதாரணமான நிலையில் உங்கள் வாழ்க்கை போயிட்டு இருக்கலாம். அப்போ இதே நிலைமையில் நம்ம போக போகிறது இல்லை, கர்த்தர் சூழ்நிலையை மாற்றுவார். அல்லேலூயா. அப்போ எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு, எல்லாவற்றுக்கும் ஒரு சீசன் அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படிதானே? இப்போ என்ன சீசன் இல்லை? மாம்பழ சீசன் இல்லை. இப்போ மாம்பழ சீசனை தேடினா கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சீசன் உண்டு. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் இந்த நாட்கள் நெருக்கத்தின் காலமாய், பிரச்சனையின் நாட்களா, அல்லது ஒரு கஷ்டமான பாடுகள் வழியாக போயிட்டு இருக்க நாட்களாக இருக்கலாம். ஆனால் ஒரு நாளிலே இந்த கண்ணீரை துடைத்து ஒரு களிப்பை கொண்டாடுகிற ஒரு நாளை கர்த்தர் சீக்கிரத்தில் கொண்டு வருவார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ பாருங்க, ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். அப்போ முதல் பாயிண்ட், கால தாமதம் ஆனாலும் நிச்சயமாய் கர்த்தர் அதை செய்து முடிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது பாயிண்ட், அங்கு சொன்னதை செய்வார். ஆனால் பாருங்க, தடுப்பவரின் சதி திட்டம் தவிடு பொடியாகும்படி சொன்னதை செய்து முடிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஒருவேளை ஆண்டவர் நமக்கு தருவேன்னு சொன்னதை சிலர் தடையா இருக்கலாம், அப்படிதானே? சிலர் தடையா இருக்கலாம், சிலர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தடையா இருக்கலாம், அப்படிதானே? நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் நம்ம பார்த்துருப்போம், நல்லா அனுபவிச்சிருப்போம், அப்படிதானே? நம்முடைய ஒருவேளை வேலை பார்க்கிற ஸ்தலத்துல தான் இது ரொம்ப நடக்கும். மேனேஜர் ஒரு காரியம் சொல்லியிருப்பாரு, எப்பா நீ இதை செய், இதை உனக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் நமக்கு தருவேன்னு சொன்னதை நம்ம ஆர்வ மிகுதியில் ஒரு 4 பேர்த்துட்டு போய் சொல்லுவோம், அப்படிதானே? சிலருக்கு ஒரு 100 பேர்த்துட்டு சொன்னாதான் சந்தோஷமாக இருக்கும். அப்போ ஆர்வத்தில் பல பேர்கிட்ட சொல்லுவோம். அப்போ அது ஒருவர் காதுக்கு போயிடும், அவனுக்கு எப்படி இது கிடைக்கணும், உடனே நேராக போய் என்னெல்லாம் வேலை பார்க்கணுமோ அவ்வளோ வேலையும் பார்ப்பாங்க, என்னெல்லாம் வேலை பார்க்கணுமோ, அப்படிதானே? இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான், சரியா? நிறைய பேர் அப்படிதான் அண்டர் கிரவுண்டில் வேலை, நேரில் பார்க்கும்போது பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க, சரியா? நேரில் பார்க்கும்போது எப்படி சொல்லுவாங்க? பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தை கேட்கும்போது அந்த காதெல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்ல, ஆண்டவரே பேசுன மாதிரி இருக்குது, சரியா? கொஞ்சம் அந்த பக்கம் போன உடனே என்ன செய்வாங்க? போறா பாரு, எவ்வளோ பெரிய பாவத்தை செய்துட்டு, எவ்வளவு காரியத்தை செய்துட்டு இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை சொல்கிறது மட்டும் இல்லை, திட்டுறது மட்டும் இல்லை, 10 பேர்கிட்ட போய் என்ன செய்வாங்க?
சொல்லுவாங்க. அப்போ பாருங்க, ஆண்டவர் சில காரியங்களை தடை செய்யலாம், தடை பண்ணலாம், ஆனால் ஏற்ற வேளையில கர்த்தர் செய்து முடிக்க போதுமானவராக இருக்கிறார். என்னாகமத்தின் புத்தகம் 23 வசனம், 23 அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்களேன். என்னாகமம் 23:19. என்னாகமம், பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரனும் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பாரா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அடுத்தது, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? ஆமென். அல்லேலூயா. அப்படின்னா சொல்லியும் அவர் செய்யாதிருப்பாரா? ஆமென். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு உள்ள வார்த்தை என்னன்னா, சொல்லியும் செய்யாதிருப்பார். நிச்சயமா சொன்னதை கர்த்தர் நமக்கு செய்வார். ஆமென். நிறைவேற்றி முடிப்பார். அப்போ முதல் பாயிண்ட் என்னன்னா, நமக்கு காலதாமதமாகலாம். ரெண்டாவது, சிலர் தடை செய்யலாம். சரியா? பல விதங்கள்ல தடையை கொண்டு வரலாம். அப்படிதானே? இப்போ நமக்கு அப்படிதான் நிறைய காரியங்கள் தடைகளை ஏற்படுத்துகிற சூழ்நிலைகள் வருகிறது. ஆனாலும் கர்த்தர் எல்லா தடைகளையும் மாற்றி அல்லேலூயா முன்னேறி போகிறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்கிறார். அல்லேலூயா. அப்போ எந்த சூழ்நிலையில் எத்தனை தடைகள் வந்தாலும் அவைகளை மாற்றி, அப்போ சொன்னதை செய்யாமல் இருப்பாரா? எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை சூழ்நிலை வசனித்தும் அவர் நிறைவேற்றாதிருப்பார். அப்படின்னா இந்த வசனத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நான் உனக்கு உதவி செய்வேன், உன்னை பாதுகாப்பேன், உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை கூட இருப்பேன், உன்னை நிழலை போல தொடர்வேன் அப்படி சொல்லி, இதெல்லாம் வசனம். அப்ப இந்த வசனங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுமா நிறைவேறாதா? நிச்சயமாய் நிறைவேற. அல்லேலூயா. ஏன்னா இந்த வசனங்கள் எல்லாம் வெறும் பேப்பர் கிடையாது. இந்த பைபிள் ஒரு பேப்பரா நம்ம பார்க்கிறோம், ஆனா அது பேப்பர் கிடையாது. இது ஜீவனுள்ள வார்த்தை. அல்லேலூயா. இது ஜீவனுள்ள வார்த்தை. இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில அப்படியே ஜீவனா மாறும். அந்த வார்த்தை அப்படியே உயிர் உள்ளதாக மாறும். அதுதான் ரேமா. அப்போ பாருங்க, இந்த ரிட்டன் வார்த்தை லோகோஸ், இது என்னது? ரிட்டன் வார்த்தை. அதுதான் லோகோஸ்னு சொல்றோம். இது அப்படியே ரேமாவாக அன்னைக்கு பேசுவார் ஆண்டவர். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அன்னைக்கு பேசுவார், அப்படியே பேசுவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சர்ச்சை இடத்துக்கு நம்ம போக போறோம். ஒரு நாள் அந்த கடந்த புதன்கிழமை ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கிறேன். ஆண்டவர் அங்க நடக்க போகிறதையும் அங்க சூழ்நிலையும் அப்படியே கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அப்படியே லிட்ரலா அந்த வார்த்தை என்ன செய்ய போறோமோ, என்ன நடக்க போதோ, என்ன அதை அப்படியே தெளிவா கொடுத்தார். சரியா? இதுல கிட்டத்தட்ட எத்தனையோ ஆயிரக்கணக்கான வசனங்கள் இருக்கிறது. ஆயிரக்கணக்கான வசனம். அந்த ஆயிரக்கணக்கான வசனத்துல எத்தனையோ வசனங்கள். திடீர்னு ஒரு வசனத்தை இப்ப நான் எடுத்து வாசிக்கிறேன்னு, அவன் சுகமா இருப்பானாக என்று விசாரித்தான். அதற்கு அவர்கள் சுகமா இருக்கிறான், அவர்கள் குமாரத்தியாக ராகேல் இதோ ஆடுகளை ஓட்டி கொண்டு வருகிறாள் என்று சொன்னார். இந்த வசனம் அன்னைக்கு நான் போக போற காரியத்துக்கு வந்தா எனக்கு சூட்டபிளா இருக்குமா? இருக்குமா? இருக்காதா? நிச்சயமா இருக்காது. என்ன வருது? ஆடுகளை ஓட்டி கொண்டு வருகிறாள் அப்படின்னு சொன்னான். அப்போ இது எனக்கு தேவையான வசனம் இல்லை. ஆனா எனக்கு தேவையான அப்படியே அந்த வார்த்தைகளை ஆண்டவர் தெளிவாய் பேசுகிற தேவனா இருக்கிறார். அவர் அல்லேலூயா சொல்லலாமா? நாங்க பொய் சொல்லல, ஆண்டவர் எனக்கு செய்ததை நான் சொல்றேன். ஆண்டவர் இதை போலதான் நம்முடைய ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் அவர் சொல்லுகிற வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகளாய், அன்றைக்கு நம்மோடு பேசுகிற வார்த்தைகளாய், அன்றைக்கு பதிலை கொடுக்கிற வார்த்தைகளாய் அமையும். அல்லேலூயா. அப்ப அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல. இங்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக எழும்புகிற சூழ்நிலையில அதை நம்ம என்னாகுமோ 23 அதிகாரம் 23 வசனத்துல நம்ம வாசிக்க முடியும். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா அங்கு குறி சொல்லவும், அங்கு என்ன செய்யவும், சபிக்கவும் சொல்லி அங்க எழும்புகிறாங்க. ஆனா அந்த சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் தேவன் மாற்றி, தேவன் அந்த ஜனங்களை ஆசீர்வாதமாய் மாற்றினார். வர இல்லையா சொல்லலாமா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில தேவன் தடை பண்ணுகிற சோதர, தேவன் கொடுக்க நினைத்ததை எத்தனை மனிதர்கள் தடை பண்ணினாலும் அவைகளை கர்த்தர் மாற்றி நமக்கு நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார். இல்லையா சொல்லலாமா? சோதர, நேரம் வேகமா போறதுனால நானும் வேகமா போறேன். மூன்றாவது பாயிண்ட் என்னன்னா, தவறிழைத்தாலும் தான் சொன்னதை அவர் செய்து முடிப்பார். ஒரு இல்லையா சொல்லலாமா? தவறிழைத்தால், ஒருவேளை நம்ம தப்பு பண்ணிட்டோம், நமக்கு ஆண்டவர் சொல்லியிருப்பார், இதை செய்வேன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா ஒருவேளை நம்ம என்ன செய்தோம்? தப்பு பண்ணிட்டோம். ஆனாலும் இவன் தப்பு பண்ணிட்டான், இவனுக்கு இதை என்ன செய்யக்கூடாது? கொடுக்க கூடாது. அப்படிதானே? இது யாருடைய சட்டம்? உலக மக்களுடைய சட்டம்.
அப்படிதானே? இவன் இந்த பெரிய பாவத்தை செய்துட்டான், இனி இதை நம்ம கொடுக்கக்கூடாது, இனி செய்யக்கூடாது, இனி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றது உலக நீதி. ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல, நான் இவனுக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டோம்ல, ஆனா கண்டிப்பா செய்து முடிப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நல்ல ஒரு உதாரணம் யாக்கோபு. யாக்கோபை எடுத்து வாசிக்க, ஆதியாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஆதியாகமம் 28. பாருங்க, நான் உன்னுடனே இருந்து போகிற, பாருங்க இப்போ நம்ம நினைக்கிறோம், சரியா, நம்ம நினைக்கிறோம் யாக்கோபு அங்க என்ன செய்துட்டு வாரான், என்ன செய்துட்டு வாரான், மிகப்பெரிய மிஸ்டேக் ரெண்டா செய்துட்டு வாரான். என்ன மிஸ்டேக் எல்லாம் செய்துட்டு வாரான் சொல்லுங்க? என்ன என்ன பெரிய மிஸ்டேக் ரெண்டுன்னு சொல்லுங்க? என்னெல்லாம்? ஒன்று, முதல் அண்ணனுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன செய்தான், ஏமாத்தி வாங்கிட்டான். முதல் இது ஏமாத்தி வாங்க. அப்போ இவன் யாரு? எத்தன், ஏமாற்றுக்காரன். இன்னொரு நம்ம வார்த்தையில அவன் சரியான ஃப்ராடுங்க, அப்படிதான் நம்ம சொல்றோம். அப்படிதான், அவன் சரியான ஃப்ராடு. அவன்கிட்ட போய் பேசிட்டு நிற்கிறீங்க, அவன் சரியான ஃப்ராடுங்க, அவன்கிட்ட போய் பேசுறீங்க. சிலர்கிட்ட நான் போய் பேசிட்டு நிற்கும் போது சிலர் என்ன பார்த்து, ஏய் அவன்கிட்ட எந்த தொடர்பும் வச்சுக்கிடாது, அவன் சரியான யாராவது ஃப்ராடு, அவன்கிட்ட போய் ஏன் பேசுறேன்? இது உலகம் பார்க்குற பார்வை. உலகம் அப்படிதான் சொல்லும், நம்மளை அப்படிதான் சொல்லுவாங்க, நீ பாவி, நீ ஃப்ராடு, நீ மோசமானவன், நீ இந்த தவறை செய்த, சுட்டி காட்டிக்கிட்டே இருப்பாங்க, சுட்டி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா யாக்கோபு அப்படிதான் சொல்றாங்க. அவன் என்ன செய்தான்? பெரிய ஒரு ஏமாற்றுக்காரன், ஒரு தந்திரமா காரியத்தை செய்கிறான். அடுத்தது அவன் என்ன பண்றான்? ரெண்டாவது பண்ண பெரிய மிஸ்டேக்கு, அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை தான் வாங்கணும்னு சொல்லி பெரிய ஒரு பிளான் பண்ணி திட்டமிட்டு ஒரு ஆட்டு தோலை எடுத்து அதெல்லாம் கையில கட்டி அப்படியே அப்பாவுக்கு முன்னாடி போய் முழங்கால் போட்டு, நான் யார் வந்திருக்கிறேன், யாக்கோபு அவன் யார் வந்திருக்கேன்னு சொல்றான், ஏசா வந்திருக்கிறேன். எப்போ அவன் சவுண்டு வித்தியாசமா இருக்க? அதெல்லாம் இல்லப்பா, என் ஸ்மெல்ல பண்ணி பாருங்க, ஆடு வாடு அடிக்குதா, நான் உண்மையிலே யார் தான் வந்திருக்கிறேன், ஏசா முதல்ல நேராகுது, சீக்கிரம் தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான்? ஏமாற்றி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவன். அவன் ஏமாற்றி காரியங்களை செய்துட்டு வந்துட்டு இருக்கிறான். ஆனா ஆண்டவர் அவரை பார்த்து என்ன சொல்றாரு? நான் உன் கூட இருக்கிறேன். அந்த வசனத்தை வாசுங்க. நான் உன்னுடனே இருந்து, ஒரு அலையிலே சொல்லலாமா? இப்போ நம்ம கூட யாராவது இருந்தாங்கன்னா யாரை குற்றம் சாட்டியிருப்பாங்க? யாரை குற்றம் சாட்டியிருப்பாங்க? ஆண்டவரை குற்றம். ஆண்டவரை உமக்கு அறிவு இருக்கா? அவன் யாரு? ஃப்ராடு பைய, அவன் எத்தன், அவனு கூட போய் நீங்க இருப்பீங்களா? நம்ம கேட்போமா கேட்க மாட்டோமா? கேட்போமா கேட்க மாட்டோமா? அப்படிதானே? ஒரு தீமையா ஒருத்தர் செய்துட்டு இருந்தாங்க, அவனு கூடயா போய் நீ இருக்க, அவனு கூடயா போய் நீ சவகாசம் அவன் கூடயா இருக்குது அப்படின்னு நம்ம கேட்போம். ஆனா ஆண்டவர் அப்படி கேட்கல, நான் அவன் கூட இருக்கிறேங்கிற. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஒருவேளை அவன் அந்த வர வழியிலே மனம் திரும்பி இருக்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆனா மனம் திரும்புறது யாரும் என்ன செய்யறது இல்லை, பார்க்கறது இல்லை. அப்படிதானே? மனம் திரும்புறது யாரும் பார்க்க. அப்ப பாருங்க, ஆண்டவர் அங்க சொல்லுகிறார், நான் உன்னை எத்தனை, அப்ப யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் கூட இருந்து. அடுத்தது சொல்லுகிறார், அந்த வசனத்தை வாசிங்க. நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து, ஆமென், நான் கூட இருப்பேன், ஐ வில் பி வித் யூ. அடுத்தது ஐ வில் ப்ரொடெக்ட் யூ wherever you go. நீ எங்கெங்கெல்லாம் போறியோ, எங்கெங்கெல்லாம் இருக்கிறியோ, எங்கெங்கெல்லாம் நான் இருக்கிறியோ, அங்கெல்லாம் நான் உன் கூட இருப்பேன். அடுத்தது ஐ வில் bless you, ஐ வில் ரிட்டர்ன் பேக். அப்போ பாருங்க, உன்னை நான் பத்திரமா கூட்டிட்டு போய் மறுபடியும் உன்னை என்ன செய்திருவேன்? திரும்ப சுகபத்திரமா கூட்டிட்டு வரேன். ஒரு அலையிலையா சொல்லலாமா? அப்போ ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், சொன்னதை நிறைவேற்றினாரா இல்லையா? ஆமென். ஒரு அலையிலையா சொல்லலாமா? அப்ப சொன்னதை செய்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில சொன்னது. அப்ப மூணாவது பாயிண்ட் என்ன? ஒருவேளை சொல்லிட்டார்னா, அவன் தவறி போனாலும் அவனை சரிப்படுத்தி மீண்டும் அவனோடு கூட இருந்து சொன்னதை நிறைவேற்றி அவனை பத்திரமாய் கொண்டு வந்து கூட்டி சேர்க்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். திரும்ப வரும்போது எப்படி வந்தாங்க? இரு பரிவாரங்களோடு வந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, இரு பரிவாரங்களோடு வந்தான். அப்போ ஆண்டவர் செய்துட்டாரு, சொல்லிட்டாரு, எல்லாம் கொடுத்துட்டாரு. ஆனா இங்க வரும்போது ஏசாவை வச்சு அவனை கொலை பண்ண முடியுமா? முடியாதா? ஏசாயா பயங்கர கோபத்துல இருக்கிறான். பல வருட பகை, பல வருட பகை. அப்படிதானே? சிலர் பல வருஷமா பகையை வச்சிருப்பாங்க, பல வருஷமா பகையை வச்சிருப்பாங்க. ஆனா எனக்கு ஆண்டவர் தந்த ஒரு பெரிய கிஃப்ட் என்னன்னா, நேத்து நடந்தது மறந்துடும். ஒரு இல்லையா சொல்லலாமா?
பல காரியங்களை திட்டியிருப்பாங்க, வாருன்னு வாரியிருப்பாங்க. ஆனால் அடுத்த நாள் பார்த்த உடனே பிரைஸ் அலாட் பிரதர், அதுதான் எனக்கு தோணும். ஏன்னா அதெல்லாம் மறந்துடும். சரியா? அப்போ நீங்கள் பாஸ்டர் இவருக்கு கடன் கொடுக்கக்கூடாது, அதையும் மறந்துடுவார். அதனால் திரும்ப என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது. அதனால் தயவு செய்து இவருக்கு எதுவும் என்ன செய்கிறாங்க, கொடுத்துடாதீங்க. கடன் வாங்குறதெல்லாம் ஞாபகம் இருக்கும். சரியா? ஏன்னா அது என் மனைவிட்டே சொல்லிடுறேன், அவங்க டிபார்ட்மெண்ட்டை. சரியா? அப்போ பாருங்க, என்ன ஞாபகமாக சொல்லுவாப்புல, அதுக்காக சொல்கிறேன். அப்போ பாருங்க, அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார், அங்கே பயங்கரமாக கோபத்தில் இருக்கிறான். ஏசா பயங்கர கோபத்தில் இருக்கிறான். அங்கே யாக்கோபு வந்துட்டு இருக்கிறான். அப்போ என்ன செய்திருக்கலாம் ஆண்டவர், இவன் என்ன செய்திருக்கலாம், கொலைக்கு ஒப்பு கொடுத்துருக்கலாம்ல. ஏன்னா ஆண்டவர் சொன்னதெல்லாம் நிறைவேற்ற முடியும். ஆண்டவர் தப்பிச்சிடலாம். எப்போ நான் சொன்னேன், செய்து முடிச்சிட்டேன், இப்போ நடக்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு அவர் என்ன ஆகியிருக்கலாம், எஸ்கேப் ஆகிருக்கலாம். ஆமாவா இல்லையா? எஸ்கேப் ஆகி நான் சொன்னதும் செய்து முடிச்சிட்டேன், அதுக்கு பிறகு நடக்கிறது எனக்கு தெரியாது. அப்படி அல்ல. அந்த சூழ்நிலையிலும் ஒரு நொடி பொழுதுல ஏசாவுடைய இருதயத்தை கர்த்தர் மாற்றுகிறார். அவர் இல்லையா சொல்ல. அப்ப எந்த மனிதனையும் ஒரு நிமிடத்துல ஆண்டவரால் மாற்ற முடியும். அல்லேலூயா. எந்த ஒரு மனிதனையும், எப்படிப்பட்ட மனிதனாக இருக்கலாம், எப்படிப்பட்ட, ஒருவேளை இவன் குடிக்கு அடிமை தான், இவன் செத்தாலும் பாடையில வச்சாலும் இவன் மாற மாட்டான், அப்படியெல்லாம் நம்ம நினைக்கவே முடியாது. எந்த மனுஷனையும் மாற்றுகிற வல்லமை தேவனுக்கு உண்டு. அல்லேலூயா. எந்த மனிதனையும் ரட்சிக்க அவரால் கூடும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொன்னதை செய்வார். நிச்சயமா உங்களுக்கு உங்க குடும்பத்தை ரட்சிப்பேன்னு சொன்னா அவர் ரட்சிப்பார். அல்லேலூயா. அது ஒருவேளை கடைசி நேரமா கூட இருக்கலாம். கல்வன் அந்த கடைசி நேரத்துல சிலுவையில தொங்கும் போது அவன் மனம் மாறினான். அல்லேலூயா. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். அந்த கான்வொகேஷன் நடக்காம இருந்திருந்தா அந்த கல்வன் பரலோகத்துக்கு போறது நமக்கு தெரியாம இருந்திருக்காரு. அப்படித்தானே? ஒருவேளை அவன் என்ன செய்திருப்பான், உள்ளத்துல நினைச்சிருப்பான், ஆண்டவரே என்ன நினைச்சுக்கோங்க, என்னை மன்னிச்சிருங்க, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, நான் இப்பொழுது உண்மை ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் ஏற்றுக்கொண்டு பரலோகத்துக்கு போயிருந்திருக்கலாம். ஆனா இயேசுவோடு அந்த உரையாடல் நடந்ததுனால தான் அந்த பைபிள்ல எழுதியிருக்கு, நமக்கு தெரிஞ்சதுக்கு அந்த கல்வன் பரலோகத்துக்கு போறான்னு எல்லா இடத்துலையும் இன்னைக்கு பிரசங்கம் பண்றோம். ஆனா ஒருவேளை அவன் மனதுல நினைச்சு அவன் பரலோகத்துக்கு போயிருந்தான்னா நம்முடைய ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருந்திருக்கும்? நம்முடைய ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்கும்? இயேசு மட்டும்தான் பரலோகத்துக்கு போனாரு, 2 கல்வனுமே எங்க போயிட்டான், நரகத்துக்கு. அதான் நம்முடைய ஜட்ஜ்மெண்ட். அப்போ உலகம் பார்க்கிற பிரகாரம் அல்ல நம்முடைய ஆண்டவர் பார்க்கிறது. உலகம் நம்மளை ஜட்ஜ் பண்ணலாம், உலகம் நம்மளை எதை வேணாலும் சொல்லலாம், ஆனால் நம்முடைய ஆண்டவர், நம்ம நேசிக்கிறவர், நமக்கு சொன்னதை, நம்மளை அழைத்தவர் ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டார். அல்லேலூயா. நம்மளை தெரிந்தெடுத்தவர் நம்மளை என்ன செய்ய மாட்டாரு, விட்டு விலக மாட்டார். அவர் கடைசி வரைக்கும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வேகமாக வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20:12. அங்கு ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 12வது வசனம். அப்போ ஒரு கூட்டம் முறுமுறுக்கிறாங்க. அப்படித்தானே? ஒரு கூட்டம் என்ன செய்யறாங்க, ஆனா பிந்தி வந்தவங்களோ முந்தி வந்தவங்களோ எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற ஆண்டவருடைய விருப்பம். கல்லையிலையா சொல்லலாமா? நம்ம இவரை பார்த்து நம்ம கேட்க முடியாது, அவங்களை எப்படி ஆசீர்வதிச்சீங்க, எங்களை ஏன் ஆசீர்வதிக்கல, அப்படி நம்ம யாரையும் என்ன செய்ய முடியாது, ஆண்டவரை பார்த்து கேட்கவும் முடியாது. அவர் சகலரையும் ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. அவர் விரும்புகிறபடி ஆசீர்வதிப்பார். அவருடைய விருப்பம் அது. அதனால நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. 4வது காரியத்தை சொல்லுகிறேன். தகப்பன் சொன்னதை பிள்ளைகளுக்கு என்ன செய்வார், நிச்சயமாய் கொடுப்பார் என்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. 1 ராஜாக்களின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 24வது வசனம். 1 ராஜாக்கள் 8:24. ஆமென். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இங்கு 4வது பாயிண்ட். முதல் பாயிண்ட் என்னது சொன்னேன், சொல்லுங்க. தாமதானாலும் கர்த்தர் சொன்னதை செய்து முடிப்பார். 2வது பாயிண்ட் என்ன சொன்னேன், எத்தனை பேர் தடுத்தாலும் ஆண்டவர் என்ன செய்வாரு, செய்து முடிப்பார். 3வது என்ன சொன்னேன், தவறிழைத்தாலும் சொன்னதை
செய்து முடிப்பார். அதனால தவறு பண்ணலாமா? அதனால தவறு பண்ணலாமா? ஆண்டவர் சொல்லிட்டாருங்க, அவர் கண்டிப்பா செய்வார். நான் என்ன பண்ணாலும், என்ன தவறு பண்ணாலும் அவர் கண்டிப்பா அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. ஒருவேளை தவறு செய்து அறிந்தோ அறியாமலோ தவறு செய்துட்டார், அதனால ஆண்டவர் சொல்லிட்டாரு. அது நான் சர்ச்சைக்கு போனாலும் போகாட்டாலும், நான் இதை செய்தாலும் செய்யாட்டாலும், காணிக்க கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும், ஃபாஸ்டிங் பண்ணாலும் பண்ணாட்டாலும் அவர் சொல்லிட்டாரு, கண்டிப்பா செய்வாரு. அதனால நான் எதையும் செய்ய மாட்டேன், அப்படி அல்ல. அவர் ஒருவேளை தவறு செய்தாலும் அவர் அடுத்தது 4வது பாயிண்ட், தகப்பனுக்கு சொன்னதை பிள்ளைகளுக்கு நிறைவேற்றும்படி அவர் சொன்னதை என்ன செய்வாரா? செய்து முடிப்பார். வரலையா சொல்லலாமா? அப்ப தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாமே அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு என்ன செய்யும்? வந்து சேரும். வரலையா சொல்லலாமா? அப்ப தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு, இங்கு யாரை பார்க்கிறோம்? தாவீது. தாவீதுக்கு ஆண்டவர் சொன்னதை அவருடைய மகனாகிய சாலமோனுக்கு செய்து முடித்தார். வரலையா சொல்லலாமா? அப்ப தகப்பனுக்கு சொன்ன ஆசீர்வாதம் என்ன? சரியா, என்ன ஆசீர்வாதங்களை சொன்னார்? தாவீதுக்கு என்ன ஆசீர்வாதங்களை சொன்னார்? உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன், உன் சந்ததியை கொண்டு நான் இந்த பூமியை ஆசீர்வதிப்பேன். அதே போல ஆண்டவர் தாவீதுக்கு சொன்ன காரியத்தை சாலமோனை கொண்டு அவ்வளவு பெரிய ஒரு ஆலயத்தை கட்டி முடித்தார். ஒரு அலையிலையா சொல்லலாம். அப்ப ஆண்டவர் தகப்பனாருக்கு சொன்னதை அந்த பிள்ளைகளுக்கு சந்ததிக்கு செய்து முடிப்பார். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க முதல் சந்ததியா இருக்கலாம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு முதல் சந்ததியாக இருக்கலாம். அந்த முதல் சந்ததியா வந்திருக்கும் பொழுது உங்களுக்கு முதல்ல கொஞ்சம் நெருக்கங்கள் பாடுகள் வரலாம். ஆனா அந்த சந்ததி, உங்களுடைய சந்ததி நிச்சயமாய் ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு அலையிலையா சொல்லல பாருங்க. அல்லேலூயா. அப்ப நான் சொன்னது புரியுதா? ஒருவேளை நீங்க மற்ற மார்க்கத்துல இருந்து முதல் தலைமுறையா நீங்க வந்திருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு நெருக்கங்கள் பாடுகள் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கலாம். ஆனா நிச்சயமா உங்களுடைய சந்ததி ஆசீர்வாதமா இருக்க போகுது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சந்ததியை கத்தர். அப்ப ஆண்டவர் தகப்பனாருக்கு சொன்னதை, தன் வார்த்தையினால் சொன்னதை நிச்சயமாய் அவர் தம்முடைய கரத்தினாலே செய்து முடிப்பார். அல்லேலூயா. தன்னுடைய வாக்கினாலே சொன்னதை கரத்தினாலே செய்து முடிக்கிற ஆண்டவர் அவர் நிச்சயமாய் செய்து முடிப்பார். சங்கீதம் 12ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 12:6. சங்கீதம் 12:6. ஆமா, கர்த்தர் எப்படிப்பட்டவரா? நீதி உள்ளவர். தலையிலையா சொல்லலாமா? நீதி உள்ளவர். அவர் நீதியை செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். 5வது காரியம், சரியா, 5வது காரியம் ஏசாயா 38ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. ஏசாயா 38:14. ஏசாயா 38:14. அப்ப பாருங்க, ஒரு தகைவலான் குருவி போல நம்ம கூவி புலம்பினாலும் அழுதாலும், சரியா, அவைகள் எல்லாம் மாற்றி நம்முடைய புலம்பலையும் அழுகையும் மாற்றி அவர் சொன்னதை நமக்கு நிறைவேற்றுவார். ஒரு அல்லேலூயா சொல்லமா? அல்லேலூயா. அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். சங்கீதம் 30ஆம் சங்கீதம் 11வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 30:11. நீங்க கூர்மையா இந்த கவனமா கவனிச்சாதான் இந்த செய்தி புரியும். அப்ப பாருங்க, உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். அல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்முடைய புலம்பலை எப்படி மாற்றுகிறாரா ஆண்டவர்? ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறார். ஒருவேளை எனக்கு ஆண்டவர் சொன்னாரே செய்யலையேன்னு நம்ம புலம்பி தவிக்கலாம். இதை செய்தாரே, சொன்னதை செய்யலையே, அவர் நிறைவேறலையே, எனக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறலையே, கடந்த ஆண்டு கொடுத்த வாக்குத்தத்தம் போன வருஷமே நிறைவேறிக்கணும், நடக்கலையே. ஒருவேளை நீங்க புலம்பிட்டே இருக்கலாம். ஆனா உங்கள் புலம்பல் ஆனந்த களிப்புள்ளதாய் மாறும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவர் புலம்பினாலும் அழுதாலும் அவர் சொன்னதை நிச்சயமா என்ன செய்வார்? நிறைவேற்றி முடிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். கடைசியா நம்ம ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அவர் சொன்ன வார்த்தையை ஒருத்தர் நம்பி போனா கர்த்தர் அதை நிறைவேற்றினார். அப்ப சொன்ன வார்த்தையை நம்ம நம்பணும்னா அது கண்டிப்பா என்ன செய்யும்? அவர் செய்து முடிப்பார். வாசிங்க ஒரு வசனத்தை.
யோவான் 4ஆம் அதிகாரம் 50வது வசனம். யோவான் நற்செய்தியின் நூல் 4ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை வாசிங்க. யோவான். நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஒருத்தன் என்ன செய்கிறான்? ஒருத்தன் தன்னுடைய குமாரன் ரொம்ப முடியாம இருக்கிறான், சாக கிடக்கிறான். அப்படிப்பட்ட நேரத்தில் யார்கிட்ட வராரு? இயேசுவிடத்துல வரார். இயேசுவிடத்துல ஆண்டவரே, எப்படியாவது ஒரு அப்பாயின்மெண்ட் இயேசுவிட கிடைக்குமா? வாங்கிட முடியாதா? அவரை பார்த்துடலாமா அப்படின்னு சொல்லி அப்படியே நேராக போய், ஆண்டவரே, என்னுடைய மகன் என்ன செய்கிறான்? பெரிய கொடூரமான ஒரு வியாதியில மரண தருவாயில இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். அப்போ கேட்ட உடனே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என்ன மறு உத்தரவு சொல்லுகிறார்? வாசிங்க. என்ன மறு உத்தரவு சொல்றார்? இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இது ஒரு சிம்பிளான சொல்யூஷனா இருக்குது. சில நேரத்தில் ஆண்டவர் கொடுக்கிற சொல்யூஷன் ரொம்ப சிம்பிளா இருக்கும். சரியா? ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆனா அது நமக்கு நம்பக்கூடாததா இருக்கும். சிம்பிளா ஒரு வார்த்தை, அப்பா சுகமாயிட்டா நீ போகலாம், இப்படி சிம்பிளா. அப்படித்தானே? ஒரு பெரிய ஜெபம் பண்ணல. எல்லாம் நின்னுங்க, நான் இப்போ ஊழியெல்லாம் செய்துட்டு இருக்கிறேன், எல்லாம் ஊழியத்தில் நிப்பாட்டுங்க, இப்போ இவருடைய மகன் சுகமாகணும், எல்லாரும் கையை தூக்குங்க, எல்லாரும் முக்காடு போடுங்க, எல்லாரும் முழங்கால் படிடுங்க, எல்லாரும் நேராக நின்னுங்க, இப்போ அவருக்கு நேராக அதை கையை நீட்டுங்க. எங்கே? அந்த பக்கம். உங்கள் வீடு எங்கப்பா இருக்கு? கூப்பிட்டு அந்த பக்கம் எல்லாரும் கையை நீட்டுங்க, அவனுக்காக சுகப்படுத்துவதற்காக ஜெபம் பண்ணுவான்னு சொல்லி 1 மணி நேரம் ஜெபம் பண்ணி அப்படியே சொல்லி முடிச்சுட்டு, இப்போ சுகமாயிருக்கும் அப்படின்னு எல்லாம் எதுவுமே என்ன செய்யல. எந்த எந்த ஃபார்மலாவும் இல்லை. கூலா சொல்றாரு, நீ போப்பா, அவன் சுகமாயிருவான். ஆனா இதுல என்ன விசேஷம்னா, அவர் சொன்ன வார்த்தையின்படி நம்பி போனார். வர இல்லையா சொல்லலாமா? அப்போ ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நம்ம வாசிக்கும் போது அப்படிதான் இருக்கும். நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உனக்கு பிரியமானதை செய்வேன் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் அந்த சிம்பிளான வார்த்தையை நம்ம எந்த அளவுக்கு ஏற்றுக்கொண்டு நம்பி அதை விசுவாசிக்கிறோமோ அதன் அடிப்படையில் தான் அற்புத சுகம் உண்டு. வர இல்லையா சொல்லலாமா? அவன் நம்பி போனான், வார்த்தையை நம்பி போனான். அப்போ நீங்கள் இந்த வேத வசனமாகிய ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை நீங்கள் நம்ப அவர் சொன்னது நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை எத்தனை பேர் நம்புகிறீங்க? ஆண்டவருடைய வார்த்தையை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த வார்த்தைகள் அப்படியே ஆமென்றும் இருக்கிறது என்று சொல்லி எத்தனை பேர் அதை கை கொள்ளுகிறீர்கள், அதை விசுவாசிக்கிறீர்கள்? அது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் நிறைவேறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. அப்போ ஒரு நாள் உங்களுக்கு இந்த வேதத்தை வாசிக்கிறதுக்கு ஒரு நல்ல மெத்தடுன்னு சொல்லி அந்த மெத்தடை காட்டி அதை ப்ளே பண்ணி நீங்கள் அதன்படி வேதத்தை வாசிங்கன்னு சொல்லி சொன்னேன். எத்தனை பேர் அதை செய்துட்டு இருக்கிறீங்க? எத்தனை பேர் சொல்லி? 1 2 3 4 5 பேர். சரியா? பரவாயில்ல, 5 ஆத்துமாவாது கீழ்ப்படியுது அப்படின்னு நினச்சி சந்தோஷமா இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சரியா? மறுபடியும் நீங்கள் ஆரம்பிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஃபோனில் அந்த ஆடியோ பைபிளை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த வசனத்தை அப்படியே வாசிக்க கேட்டு நீங்கள் அந்த பைபிளை எடுத்து அப்படியே நீங்கள் கை வச்சு வாசித்தீங்கன்னா நிச்சயமாக என்ன செய்ய முடியும்? 1 மாதத்துக்குள்ளே பைபிளை வாசித்து முடிக்க முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இப்போ 1 மாதத்துக்குள்ளே, முந்தா நாள்லாம் நான் ஒரு 15 நிமிஷம் தான் கிடச்சிது. அப்படி நான் வாசிச்சுட்டே இருந்தேன். ஒரு 15 நிமிஷத்தில் 2 அதிகாரத்தை முடிக்க முடிஞ்சது. அல்லேலூயா சொல்லலாமா? 2 அதிகாரத்தை அதே நேரத்தில் நம்ம வாசித்துட்டு இருந்தோம்னா அந்த 2 அதிகாரத்தை வாசிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அப்போது நல்ல ஒரு மெத்தட். அப்போ இந்த வேதத்தை நீங்கள் தியானிக்க ஆரம்பிக்கும் போது, இந்த வேதத்தை வாசிக்க ஆரம்பிக்கும் போது, இந்த வேதத்தை நம்ப ஆரம்பிக்கும் போது தேவனுடைய வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் அவர் சொன்னது உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு நிறைவேறணும்னு ஆசைப்படுறீங்க? நிச்சயமாக இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். இதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். 2 கொரிந்தியர் மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்
ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. வரையிலே சொல்லலாமா? அப்ப இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறதா? இயேசு கிறிஸ்துவுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆமேன்னா என்னது? அப்படியே ஆகட்டும். அப்ப ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அப்படியே நமக்கு ஆகட்டும், அப்படியே எனக்கு வந்து பலிக்கட்டும், அப்படியே ஆகட்டும். ஆம் ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில பலிக்கட்டும் என்று சொல்லி நீங்க விசுவாசித்தீங்கன்னா, நம்புனீங்கன்னா, உங்க வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். அவர் சொன்னது உங்க வாழ்க்கையில நிறைவேறும். அல்லேலூயா. அந்த 5 காரியத்தையும் 6 காரியத்தையும் வேகமா சொல்லிருங்க. முதல்ல என்னது? தாமதிச்சாலும் ஆண்டவர் சொன்னது செய்வார். இரண்டாவது, மூணாவது காரியம், தவறு செய்தாலும் அது சித்தத்தை செய்வார். நாலாவது காரியம், தகப்பனுக்கு சொன்னது நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில செய்து முடிப்பார். அஞ்சாவது காரியம், அவர் சொன்னது அப்படியே வார்த்தையை நம்பணும். நம்பினா போதும். சரியா? அவர் சொன்னதை நம்பினா போதும். ஆறாவது பாயிண்ட் கடைசி வார்த்தை வாக்குத்தத்தங்கள். அப்ப இடையில ஒரு பாயிண்ட் விட்டுறீங்க. அதாவது நம்ம புலம்பி அழுதாலும் ஆனந்த களிப்பாய் அதை என்ன செய்வார்? மாற்றுவார். கண்களை மூடுவோம், நாம் ஜெபம் பண்ணுவோம். சொன்னதை செய்கிற ஆண்டவர், ஏசப்பா, என் வாழ்க்கையில நீங்க சொன்னதை நிறைவேற்றுங்க ஆண்டவரே. அவைகள் நிறைவேறும் ஆண்டவரே. ஏனென்றால் உம்முடைய வார்த்தைகள் ஜீவன் உள்ளது. அவைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். அவருடைய வார்த்தையை விசுவாசிங்க, அவருடைய வார்த்தையை நம்புங்க, அவரை நம்புங்க. இயேசுவே, நீர் தான் எனக்கு எல்லாம்னு. இன்றைக்கு போற உலகம் வேகமான உலகம். இந்த உலகம் பணத்தை நம்பி இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் வேலையை நம்பி இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் ஆரோக்கியத்தை நம்பி இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் மக்கள் தங்களுடைய உழைப்பை நம்பி இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் மக்கள் எனக்கு இருக்கிற இன்ஃப்ளூவன்ஸ் அதை நம்பி இருக்கிறாங்க. எனக்கு இருக்கிற ஆட்கள், படைபலங்கள், இதெல்லாம் எனக்கு இருக்குது, அதனால எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்பி இருக்கிறாங்க. ஆனால் இவைகள் எல்லாம் ஒரு நாளிலே மாறும். இவைகள் எல்லாம் மாறும். நம்முடைய நம்பிக்கை இயேசு மட்டும்தான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இயேசுவை மட்டும் நம்பி வாழுறீங்க? எத்தனை பேர் இயேசுவை விசுவாசித்து வாழ்றீங்க? எத்தனை பேர் நீங்க ஒருவேளை நம்ம ஆண்டவரை நம்பலாம், ஆனா எத்தனை பேர் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? நீங்க இயேசுவையும் அவருடைய வார்த்தையும் நம்புனீங்கன்னா அவருடைய காரியங்கள் எல்லாத்துக்கும் நீங்க முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அவருடைய காரியங்கள் எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. இயேசுவுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுப்போம். அவருடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். அவர் சொன்னது இந்த மாதத்திலே நிறைவேறும். இந்த மாதத்தில் அதை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டீ. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. ஏல்பெத்தே, இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல்பெத்தே, இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஏற்பத்து, இது தேவன் தங்குகிற வாசம் செய்கிற இடம். இந்த ஆராதனை இடத்துல நீங்க வந்து அவருடைய வார்த்தையை கேட்கிறபடினால, அவரை நம்புறபடினால, அவரை விசுவாசிக்கிறபடினால, அவர் சொன்னதை உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல. அவர் மனமாற மனிதர் அல்ல.
ஹல்லேலூயா. அவர் பாவி என்று சொல்லி நம்மளை புறந்தள்ளி நம்மளை ஒதுக்கி வைக்கிறவர் அல்ல. அவர் சொன்னதை நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். அவர் சொன்னது உங்க வாழ்க்கையில நிறைவேறும். இந்த வார்த்தை எனக்கு உண்மையா ஆசீர்வாதமா இருந்ததுன்னு சொன்னா நீங்க ஒருவர் சத்தத்தை உயர்த்தி நீங்க ஜெபிக்கும்படியா கேட்கிறேன். ஹல்லேலூயா. Thank you Jesus. அப்பா உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Jesus. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Jesus. ஷகரலரதரலரபா. ஹல்லேலூயா. அரிபாலரக ஷந்தரலர. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Jesus. ரிபஷபரபலபா. ரிகதரலரபா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Jesus. இயேசுவே. Thank you Jesus. ஸ்தோத்திரம். ஆமென். 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Jesus. ஷகரலரபலரபா. Thank you Jesus. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Jesus. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Jesus. இஷரகரலரபா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Jesus. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Jesus. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. ஷகரலரபா. ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், சிநேகம், சமாதானம் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு விசேஷமாய் நாளில வர தடைப்பட்ட வெளியூரிலே வெளிநாடுகளிலே காணப்படுகிற பிள்ளைகளோடு மீண்டும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்ல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல வாழ்நீ மறவாதே. ஆமேன். ஆமேன். ஹல்லேலூயா.